வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை நாம் முதல்ல 1 டீஸ்பூன் நெய்யில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை வறுத்தாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே பேனில் நாம் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையையும் நாம் இந்த நெய்யிலேயே வறுத்துடலாம். இப்போ இந்த பேன்லேயே நான் 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். அதே மாதிரி இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1/2 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சாதான் கேசரி நல்லா சீக்கிரமாக நல்லா வேகும். அதனால் இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இன்னும் 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணணும். பாருங்க, 1/2 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இதை நாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பாருங்க, நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா திரண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நான் சர்க்கரை சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலரி கொடுங்க. நீங்கள் சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் கேசரி நல்லா தளன்னு ஆகும். நல்லா 4 பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு காட்டுறேன். பாருங்கள், இப்படி லூஸ் ஆகுது பாருங்கள். நான் நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு இதை திரும்பி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தளன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் கேசரி பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்த பிறகு 1/2 கப் அளவு நெய்யை வந்து நாம் இதில் நான் 1/2 கப் அளவு நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து கொடுக்கும். நல்லா ரொம்ப நல்லா தளன்னு வருங்க. நல்லாயிருக்கும். இதில் நான் கலரின பிறகு காட்டுறேன். இப்போ இதில் ஏலக்காய், டியூட்டி ஃப்ரூட்டி, இப்போ இதில் நீங்கள் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், கேசரி நல்ல சுவையான அருமையான கேசரி ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.